இந்தாங்க சார். அம்மா அம்மா எங்க போயிட்டாங்க? ஆனந்தி. என்னக்கா? அம்மா எங்க? இங்கதான் உள்ளதா இருந்தாங்க. மா ஹலோ ஆனந்தி. வாங்க சார். என்னம்மா? மனோ மாமா எல்லாரும் வாங்க. என்னக்கா? வா மாமா எங்க? இதோ மாமா இங்க வா. என்னம்மா? என்ன அபி? என்ன விசேஷம்? சொல்றேன். முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோ. என்ன விஷயம் சொல்ல? சொல்றேன், நீ சாப்பிடு. இந்தா. தேங்க் யூ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்தாங்க சார், சாப்பிடுங்க. தேங்க் யூ. நீ எடுத்துக்கமா. நான் எடுத்துக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. என்ன விஷயம் அபி? சொல்றேம்மா சொல்றேன். நான் இதுக்கு முன்னாடி ராஜாமணி மேடத்துக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்ல, அத அந்த ஆதி என்கிட்ட இருந்து புடுங்கிட்டான். அது தெரிஞ்ச விஷயம் தானே? ஆனா அந்த ப்ராஜெக்ட் திரும்பவும் என் கைக்கு வந்தாச்சு. ஏங்கா, ஏற்கனவே நீ அந்த ப்ராஜெக்ட்டை 80% முடிச்சிட்ட. அதுக்கப்புறம் அந்த ஆதி டேக் ஓவர் பண்ணிட்டான். இது வரைக்கும் அது கம்ப்ளீட் பண்ணாமலையா இருந்தா? ஆமா ஆனந்தி, அவன் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கலமா. ஏன் சார்? ஆனந்தி, ராஜாமணி மேடத்தோட அக்கா பையன் ரஞ்சன், ஆதி 2 பேரும் ஒன்னா படிச்சவங்க. ரஞ்சனுக்கு ராஜாமணி மேடத்தோட சொத்தை அடையணும்னு ரொம்ப ஆசை. ஆதிக்கு என்ன பழி வாங்கணுங்கிற எண்ணம். என்கிட்ட இருந்து ராஜாமணி மேடத்தோட ப்ராஜெக்ட புடுங்கினா நான் பாதிக்கப்படுவேன். அது ஆதிக்கு சாதகம். புடுங்கின ப்ராஜெக்ட அப்படியே கிடப்புல போட்டா ராஜாமணி மேடம் ஃபைனான்சியலா பாதிக்கப்படுவாங்க. அது அந்த ரஞ்சனுக்கு சாதகமா முடியும். ரஞ்சன் கிட்டே அந்த ப்ராஜெக்ட கொடுத்துட்டு போயிடுவாங்கன்னு ஆதியோட நினைப்பு. ஆனா ராஜாமணி மேடம்க்கு இது தெரிஞ்சு போய் ஆதி கிட்ட போய் சண்டை போட்டிருக்காங்க. அந்த ஆதி MM சிட்டி மேக்கர்ஸ் மேனகாவோட ப்ராஜெக்ட் பண்றதுனால ராஜாமணி மேடத்தை ரொம்ப அலட்சியப்படுத்திருக்கான். அவங்க பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணி நேர்லயே வந்து என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. நீயே இந்த ப்ராஜெக்ட முடிச்சுதா அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட கொஞ்சம் யோசிமான்னு சொன்னேன். ஆனா அபி ரொம்ப திடமா இருந்தாங்க. என் பொண்ணு சாதிப்பா சார். அந்த நம்பிக்கை என்னைக்குமே என்னை விட்டு போனதில்ல. ஆமா, கை விட்டு போன அந்த வேலை மறுபடியும் அபிகைக்கு கிடைச்சிருக்குன்னா இது நல்ல சகுனம் தானே? கண்டிப்பா மாமா, கண்டிப்பா. அக்காவுக்கு இது ஒரு நல்ல ஆரம்பம். அதே நேரத்துல அந்த ஆதி சரியா போறான். அந்த மேனகாவோட அவன் போட்டிருக்கிற ப்ராஜெக்ட் அவனோட சக்திக்கு பல மடங்கு மீறினது. நாம எப்படி ஆனந்தி அப்படி கணக்கு போட முடியும்? அது அவனுக்கு பெரிய கிஃப்டா இருந்து அதுவே அவனை தூக்கி நிறுத்திட்டா. அது எப்படி சார்? அவன் ஒரு அயோக்கியன். அவன் எப்படி விளங்குவான்? ஏன்பா, நம்ம நாட்டுல நல்லவங்க மட்டும்தான் வளர்ந்துருக்காங்களா? சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி எல்லாருமே தானே வளர்ந்துருக்காங்க. ஆனா அதுக்கு பேரு வளர்ச்சி இல்ல சார், அது ஒரு மாயை. வளர்ந்துட்ட மாதிரி தெரியும், பெருசா சாதிச்ச மாதிரியும் தெரியும். ஆனா கடைசியில தோத்து தான் போவாங்க. வெற்றிய மனசுல வைக்கிறவன் தான் எப்போதுமே ஜெயிப்பான். தலையில வைக்கிறவன் இருக்கிற இடம் தெரியாம போயிடுவான். அந்த ஆதிக்கு தலகணம் ரொம்ப அதிகம். அதுவே அவனை அடிமட்டத்துக்கு கொண்டு வந்துரும். நீ யாருடையுமே சொன்னாலும் சரி, ஆனா அவன் கூட கூட்டு சேர்ந்திருக்கிற மேனகா சாதாரண ஆள் இல்ல. வேர்ல்டு லெவல்ல உருவாகிட்டு வர MM சிட்டி ப்ராஜெக்ட பார்த்து உலகமே மிரண்டு போய் நிக்குது. அவ கூட டீல் வைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஆமா சார், நானும் அதே தான் சொல்றேன். அந்த மேனகா கூட ஆதி வச்சிருக்கிற டீல் சாதாரண விஷயம் இல்ல. அமெரிக்கால மிகப்பெரிய பத்திரிகையான வாஷிங்டன் டைம்ஸ் அந்த மேனகாவை ஒரு இரும்பு பெண்மணின்னு வர்ணிக்கிறாங்க. உலகத்துல மிகப்பெரிய ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர் டேவிட் தாம்சன் அவர் சொல்றாரு, நான் இந்த மாதிரி ஒரு பெண்மணிய பார்த்ததே இல்ல, பிரமிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவளுக்கு கிடைச்ச பாராட்டு. ஆனா அதே நேரத்துல மேனகா ஒரு லேடி ஹிட்லர். அவளுக்கு ஆண்களை சுத்தமா பிடிக்காது. வாழ்க்கையில ஒரு மோசமான சூழலிருந்து மேல வந்தவங்க. நேரத்துக்கு நேரம் அவங்க குணம் மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க ஒரு ரெயின்போ லேடின்னு மிரர் பத்திரிகையோட ரிப்போர்ட்டர் ஜேம்ஸ் வாட் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்ல சார், உலகத்துல உள்ள அபாய பெண்மணிகள்ல மேனகா ஒரு பொண்ணுன்னு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில சொல்றாங்க. மொத்தத்துல மேனகா ஒரு கேள்விக்குறி. அவ கூட சேர போற ஆதியோட எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறி. அடேங்கப்பா, மேனகாவை பத்தி இவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்க? நான் பத்திரிகை துறையில இருக்கேன் சார். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நான் தெரிஞ்சு வச்சுக்கணும்.
ரெண்டாவது அந்த ஆதி நமக்கு எதிரி. ஒவ்வொரு செகண்டும் அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சார். ஆனந்தி, அந்த ஆதியை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவன் என்ன பண்ணாலும் சரி, அவன் எவ்வளவு மேல போனாலும் சரி, அவன் எவ்வளவு கீழே வந்தாலும் சரி, அத பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு நாம நினைச்சது நடக்கணும். இந்த அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வளரணும். என்ன அழிக்க நினைச்ச அந்த ஆதிக்கு முன்னாடி இந்த அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்கணும். கண்டிப்பா நடக்கும் அபி. இது வரைக்கும் நீ எத்தனையோ தடைகளை சந்திச்சிருக்க. இப்ப நான் சொல்றேன், இனி உனக்கு எந்த தடையும் வராது. நீ நினைச்ச மாதிரி உன்னுடைய கம்பெனி வளர்ந்து நிற்கும். தேங்க்ஸ்மா. சாப்பிடு. நீ சாப்பிடு. அம்மா, உங்க மனநிலை எனக்கு புரியுதுமா. நீங்க பெரிய மன கொந்தளிப்புல இருக்கீங்கன்னு எனக்கு புரியுதுமா. எல்லாம் எல்லாம் அந்த ஆளால வந்தது. அந்த ஆள் ஒரு ஃப்ராட், அயோக்கியமா. அம்மா, நீங்க ஒத்துமை, நீங்க பெரிய குடும்பத்துல பிறந்தவங்க. அந்த ஆள் ஒரு நாடோடிமா. உங்க பணத்துக்காக உங்களை கல்யாணம் பண்ணிருக்காருமா. அந்த ஆளுக்கு நான் புள்ளையா பிறந்ததுக்கு அவமானப்படுறேமா. ஆனா உங்க வயித்துல பிறந்ததை நினைச்சு நான் பெருமைப்படுறேமா, ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த மனுஷனை, அந்த பைத்தியக்கார கிழவனை உங்க காலடியில கொண்டு வந்து நான் மன்னிப்பு கேட்க வைக்கிறேமா, மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். அம்மா ப்ளீஸ்மா, நீங்க சமாதானம் ஆகணும். அந்த அயோக்கிய மனுஷன் ஏற்கனவே முதல் கல்யாணம் பண்ணது எனக்கு எப்பவோ தெரியுமா. ஆனா உங்ககிட்ட சொல்ல தைரியம் எனக்கு வரலமா. அப்படி சொன்னா மனசு உடைஞ்சிடுவீங்கன்னு நான் சொல்லாம மறைச்சிட்டேமா. அம்மா, அந்த ஈஸ்வர் ஒரு நன்றி கட்டவன், நயவஞ்சகம்மா. உங்க பணத்துக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்கெல்லாம் பிறந்து இந்த அளவுக்கு வளர்ந்தது பிறகும் இன்னும் அந்த விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சிருக்காருனா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பாமா. ஆனா அந்த ஆளை நான் திட்டப்போ, கோச்சுக்கிட்டப்போ நீங்க என்ன கோச்சுக்கிட்டீங்க. அதனால் உங்ககிட்டயே நீடிச்சு இருக்கணும் தான் நான் அவரை பாதுகாப்பா வச்சிருந்தேன். ஆனா அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன கை நீட்டி அடிக்க கூட செஞ்சீங்கம்மா. இப்போ அது புரியுதாமா? அந்த ஆள் எவ்வளவு தூரம் கேடு கட்டவன்னு. யார் கேடு கெட்டவன் ஆதி? வேற யாரு? என் அப்பன் நான் வெக்கத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கேனே, அந்த ஈஸ்வர் தான். ஓ, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உங்க அப்பா கேடு கெட்டவர்னு நீங்க சொல்றீங்க, ஆனா உங்க அப்பா உங்களை தான் மகன்னு சொல்றதுக்கே வெக்கப்படுறாரு. அப்ப உங்க ரெண்டு பேர்ல யார் கேடு கெட்டவன்? நிச்சயமா உங்க அப்பா இல்ல, நீங்க தான். நீங்க தான் அந்த கேடு கெட்டவன். என்னடி சொல்ற? என்ன சொல்ற நீ? உங்க அப்பா என்ன தப்பு பண்ணாரு? முதல் கல்யாணத்தை மறைச்சு உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த மன உறுத்தலோட தான் இத்தனை வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. என்ன அவருக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு அது சுத்தமா இல்ல. அதனாலதான் இத்தனை வருஷம் தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் அதோட மன உறுத்தல் இத்தனோடு கூட இல்லாம தொடர்ந்து பாவம் மேல பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்னடி பேசிட்டே போற? யார் பாவம் பண்ணா? என்ன தெரியும் உனக்கு? எதை வச்சு இப்படி எல்லாம் பேசுற? நீங்க சொன்னதை வச்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல நீங்க மாமா கிட்ட சொன்ன எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நான் கேட்டுட்டேன் ஆதி. வெக்கமா இல்ல உங்களுக்கு? எத்தனை தடவை அபியை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க? முதல்ல அபி ஜெயில இருந்தப்போ அந்த சரோஜா வச்சு அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணீங்க. அதுக்கப்புறம் சரோஜாவால நீங்க மாட்டிக்குவீங்களோன்னு அந்த சரோஜாவையே கொன்னுட்டீங்க. அதுக்கப்புறம் அபியை விடாம கேரளா வரைக்கும் துரத்தி அங்கேயும் அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. அது முடியாதப்போ இங்க அபி ஹாஸ்பிட்டல்ல கோமால படுத்துட்டு இருக்கும்போது அவளை ஹாஸ்பிட்டல்ல வச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. இந்த அளவுக்கு கொடூரமா நடந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாம இருக்கீங்களே மனுஷரா நீங்க? வெக்கமா இல்ல உங்களுக்கு? அது சரி, பெத்த அப்பாவிய கட்டி போட்டு அடிச்சவர் நீங்க, உங்களுக்கு எங்க உறுத்த போகுது? உங்க காரியங்கள்ல அவர் இடைஞ்சல் தரான்னு சொல்லிட்டு நல்லா இருந்த மனுஷனுக்கு பைத்தியக்காரன்னு பட்டம் கட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் வாய் மூட மாட்டேன். நான் ஏன் வாய் மூடணும்? தப்பு பண்ணதெல்லாம் நீங்க.
இத்தனை நாளா நான் பேசாம அமைதியா இருந்துட்டேன் ஆதி. இத்தனை காலமா நீங்க ஒவ்வொரு தப்பா பண்ணிட்டு வந்து என்கிட்ட பொய்ய அழுது ஏமாத்தி எனக்கு நீங்க சமாதானம் சொல்லிருக்கீங்க ஆதி. அப்பெல்லாம் நீங்க நல்லவர்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏதோ சூழ்நிலை காரணமா தான் தப்பு பண்றீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு உங்க வாயில எல்லா உண்மை கேட்டதுக்கு அப்புறம் உங்களை நான் மன்னிக்கிறதா இல்ல ஆதி. உங்களுக்கு இந்த ஜென்மத்துல மன்னிப்பு கிடையாது. ஆமா, நான் தான் இதெல்லாம் பண்ணேன். ஆனா யாருக்காக பண்ணேன்? இந்த குடும்பத்துக்காக தான் நான் பண்ணேன். Stop it, ஆதி. உங்க சுயநலத்துக்காக இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, குடும்பத்துக்காக பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி மறுபடியும் காதல பூசுத்தாதீங்க. உங்க சுயநலத்துக்காக ஒரு அப்பாவிய கால் பண்றதுக்கு கூட நீங்க தயங்க மாட்டீங்க. உங்க அப்பாவிய பைத்தியக்காரன்னு சொல்லுவார் நீங்க. நாளைக்கு அதே நிலைமை எனக்கு உண்டாக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஆதி, ஆதி, stop it, ஆதி. Don't you dare. இனிமே உனக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது. போ போ வெளியே. Just get out. போ வெளியே. இவனை தூக்கிட்டு போ. போ. பாவி மனுஷன். இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உலகமே பாராட்டுற பிசினஸ் மேனா வருவேன். அப்போ நீ என் பக்கத்துல கூட வந்து நிக்க கூடாது. போ வெளியே. போ. எப்படி வேலை பண்றீங்க? யாராவது தடுக்க நினைச்சா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எனக்கும் என் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை. இவன் என் மேல அபாண்டமா பழி போடுறான். நீங்க என்ன பேசுறீங்க? அந்த அப்பிக்காக இவன் என் மேல கொலகார பட்ட சுமத்தலாம். இனிமே இவளுக்கும் எனக்கு எந்த உறவும் கிடையாது. போ வெளியே. போ. Just go. Stop it. போ வெளியே. Just get out. Get out, I say. இனிமே என் மூஞ்சில முழிக்காதடி. சரித்திரம் புடிச்சவன். மேனகா, நீ, நான், அம்மா, செல்லம்மா, இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படிமங்கள். அந்த தீவு ஒரு பேரலையோட கோபத்துல ஒரு குடும்பமே, அந்த பையனோட குடும்பமே சதைஞ்சு போச்சு. அந்த பையன், அவனோட உறவுகள், அந்த உறவுகளோட கடைசி அண்ணி நீதான் மேனகா. அது நீதான். என்ன உனக்கு தெரியாது, ஆனா ஒன்னு எனக்கு தெரியும். ஒன்னு எனக்கு தெரியும். இது வரைக்கும் என் மனசுக்குள்ள இருந்த அந்த வாழ்க்கை, அந்த நினைவுகள் எல்லாமே திரும்ப பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட அந்த நீட்சி எது வரைக்கும்?
மேனகா தான் மீனுங்கிற அந்த உண்மை தெரியற வரைக்கும். ஏன் அந்த உண்மை தெரியணும்? ஏன் அந்த உண்மை தெரியணும்? அதுல எவ்வளவு பெரிய ஜீவிதம் இருந்திருக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய ஜீவிதம். அதோட நினைவுகள், அதோட நினைவுகளா, அதோட நிஜங்களா? நீ, நான் 2 பேர் தான் இருக்கோம். நாம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். மேனகா, நீ இதை ஒத்துக்குவியா? அந்த வாழ்க்கை உனக்கு மறந்து போச்சா? அது உனக்கு மறக்க கூடாது. அது உனக்கு மறக்கவே கூடாது. மறக்கவே கூடாது. அதுக்காகத்தான் நான் உன்னை தேடி வரேன். உன்கிட்ட பேசணும் மேனகா. உன்கிட்ட பேசியே ஆகணும். உனக்கு எனக்குமான உயர வித்தியாசங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். தட்ஸ். நாம சந்திக்கணும். நாம மட்டும் சந்திக்கணும். இன்னைக்கு இருக்கிற இந்த மேனகா நேற்று யார்? உன்னை சந்திக்கணும் மேனகா. உன்னை சந்திக்கணும். உன்னை சந்திக்கணும்.